மாப்ள. மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்க தேடிக்குங்க. அது வரைக்கும் நம்ம கடையை பாத்துக்கலாம்ல. இல்ல மாமா, கூடிய சீக்கிரம் வேலை எனக்கு கிடைச்சிரும். சரிங்க மாப்ள, உங்க இஷ்டம். ஆனா வெளியே போகும்போது வெறும் வயித்தோட போகக்கூடாது. சாப்பிட்டு போங்க. அட போங்க மாப்ள, போய் சாப்பிடுங்க. போமா. போதும் போதும். என்னடா சுரேஷ், சாப்பிட உட்காந்துட்டு இட்லிய கையில வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா வேண்டாமான்னு என்னடா யோசனை? ஏண்டா இப்படி இருக்க? நீ ஸ்ரீ மேல உயிரையே வச்சிருக்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துட முடியுமா? மாறுடா, கலகலப்பா இருடா. என்ன தங்கச்சி, சம்சாரங்கிறது சாதாரண விஷயமா? என்னையே எடுத்துக்க. என் பொண்டாட்டி அதான் இவரோட அம்மா போனதுக்கு அப்புறம் குய்யோ முறையோ 2 வருஷமா அழுதுகிட்டே இருந்தேன். அதனால வியாபாரமும் படுத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த முருகனோட அருளால தேறி வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. கவலை விடுமா, மாப்பிள்ளை வேலைக்கு போக ஆரம்பிச்சா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளை சாப்பிடுங்க. மாப்பிள்ளை, என்ன ஒரு இட்லியோட எழுந்திரிச்சிட்டீங்க? போதும் மாமா. என்ன சுரேஷ் இது? இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சித்ரா, கொஞ்சம் சட்னி போடுமா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. வீட்லயே முடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, காஃபியாவது சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம சித்ராவுக்கு நல்ல வரனை கொண்டு வந்திருக்கேன். போட்டோ பார்க்கறீங்களா? வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு. வருஷம் திரும்பாம நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தப்பா நினைச்சுக்க கூடாது. காரியம் நடந்த தேதியில கல்யாணத்தை பத்தி பேசினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள வற்புறுத்தல. ஆமா மாமா, தரகர் சொல்றதும் சரிதான். சித்ராவுக்கு ஒரு நல்ல வரன் வருதுன்னா முடிச்சிருங்க. என்ன வேற ஒருத்தன் தலையில கட்டிட்டு நீ எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். முருகன் புண்ணியத்துல நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை நாமே ஏன் தடுக்கணும்? நீங்க கொடுங்க தரகரே. எங்க தரகரே, முதல்ல போட்டோ உள்ள வைங்க. அதான் வருஷம் திரும்பட்டுன்னு அப்பா சொன்னார்ல, அப்புறம் ஏன் போட்டோ வெளியே எடுக்கிறீங்க? உள்ள வைங்க. சித்ரா, நீ சும்மா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா, ஸ்ரீ இறந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அந்த துக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமாண்ணா, கொஞ்சம் ஆற போட்டு செய்யலாமே. சுரேஷும் வேலைக்கு போய் மனசை தேத்திக்கட்டுமே. அம்மா நீ சும்மா இரு, ஒரு நல்ல காரியத்தை தடுக்காத. மாமா, நீங்க பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க தரகரே, சூழ்நிலை சரியில்லை. பார்த்தாலே தெரியுது. நான் வரேங்க. அப்புறமா கடைக்கு வாங்க, உங்க கமிஷன் நான் கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வரேன்.
மருமக. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்கவே மாட்டே. கட்டின பொண்டாட்டிக்காக பெத்த அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு போறல, நீ நாசமா போயிடுவடா. நீ உருப்படவே மாட்ட. பயப்படாதடி குழந்தை, நான் தான்.